வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பார்த்ததும் பள்ளி குழந்தைகள் செய்த செயல். ஷாக்கான விஜய் கட்சியினர் கவனம் ஈர்த்த நிகழ்வு. இத பத்தின மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் இம்முறை 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக புதிதாக களம் காண உள்ள நடிகர் விஜய் அவர்களது வரவு அரசியலில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக விஜய் அவர்கள் இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்களை அதிகம் ஈர்ப்பார் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். இது திமுகவிற்கு பெரும் பின்னடைவாக மாறும் என்றும் திமுகவின் வாக்கு சதவீதம் குறையும் என்றும் கூட கூறி வருகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்வு அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அதாவது நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் தொடங்கி வைத்தார். அதன்படி இன்று காலை சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்து பள்ளி குழந்தைகளோடு சேர்ந்து காலை உணவும் சாப்பிட்டார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சர் பகவந்த் மான் அவர்களும் பங்கேற்றார். அதன்படி பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு பரிமாறியதோடு அவர்களோடு அமர்ந்து 3 பேரும் காலை உணவும் சாப்பிட்டனர். இது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இதனைத் தொடர்ந்து விழா மேடைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்றபோது அங்கிருந்த பள்ளி குழந்தைகள், மாணவ மாணவிகள் கத்தி கரகோஷம் எழுப்பி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர். பள்ளி மாணவ மாணவிகளின் இந்த செயலை பார்த்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே நெகிழ்ந்து போனார். மேலும் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் இந்த நிகழ்வு வெகுவாக ஈர்த்தது. அதாவது பள்ளி குழந்தைகள், மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்குத்தான் ஆதரவு அதிகம் என்று தொடர்ந்து ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கு மாறாக இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரும்போது பள்ளி குழந்தைகள், மாணவ மாணவிகள் மிகுந்த ஆரவாரத்தோடு முதலமைச்சரை வரவேற்றிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்து அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். அதிலும் குறிப்பாக பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு என்று ஏராளமான திட்டங்களை அறிவித்து அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த திட்டங்களின் மூலம் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகளும் கல்லூரி மாணவ மாணவிகளும் பயன்பெற்று வருகின்றனர். அதன் எதிரொலியாகத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் கல்லூரி மாணவ மாணவிகளும் சரி, பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளும் சரி முதலமைச்சருக்கு ஆரவாரம் நிறைந்த வரவேற்பை கொடுத்து வருகின்றனர். இந்த ஒரு நிகழ்வு தற்போது எதிர்க்கட்சியினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினம் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தில் கலந்து கொள்ள சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பள்ளி குழந்தைகளும் மாணவ மாணவிகளும் கொடுத்த இந்த ஆரவார வரவேற்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.